Hello friends, we wish you all a happy Easter. Easter eggs இன்னைக்கு இந்த சாக்லேட் ஈஸ்டர் எக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பேக்கரியில் வந்து ஈஸ்டர் எக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து சாக்லேட் ஈஸ்டர் எக்ஸ் போடலாம். அதுக்கும் வந்து இந்த கிண்டர் ஜாய் மோல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது எக் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து மோல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அது தடவுறதுக்கு பட்டர் தேவை. இப்போ இதில் வந்து நான் டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட் வச்சுருக்கேன். ரெண்டும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து உள்ளே போடுறதுக்கு சீரக மிட்டாய், கொஞ்சம் வந்து மீந்து இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மைக்ரோவேவில் ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு காட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறோம். இப்போ இது வந்து 1 மினிட் வச்சேன். இது கொஞ்சம் நிறையா சாக்லேட் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சமாக வச்சோன்னா நமக்கு வந்து 1 மினிட்டில் ரெடி ஆகிடும். இது வந்து இப்போ தான் உருக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு 1 மினிட் வச்சுக்கலாம். மேலே வந்து நான் ஒயிட் சாக்லேட் வச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இது உருகிடும். நம்ம அதுக்குள்ளே மைக்ரோவேவில் பார்க்கலாம். இப்போ டார்க் சாக்லேட் பாருங்கள், நான் வந்து 2 மினிட்ஸ் வச்சேன். 1 மினிட்டில் வந்து கொஞ்சம் இதாச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம ஊற்றுறதுக்கு. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் வந்து உங்களுக்கு சரியாக மோல்டில் வராது. கொஞ்சம் வந்து ஆறட்டும். அதே போல் இதுவும் நம்ம கலக்கிக்கலாம். நல்லா வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கலக்கினா வந்து அதே வந்து கரையும். இப்போ ஒயிட் சாக்லேட்டும் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம அது வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பட்டர் போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மோல்டு ஃபுல்லாக வந்து நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வந்து மிச்சத்தை வந்து கொட்டிடுங்க. இதை வந்து நம்ம வந்து வேண்டாது கொஞ்சம் தங்கி இருந்துச்சுன்னா கீழே அதை வந்து எடுத்து விடலாம். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வச்சிடலாம். வெளியே ஒன்று ஊற்றிக்கலாம். நீங்கள் மோல்டு கிடச்சிதுன்னா மோல்டுலேயும் வந்து அழகாக பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக கூட பண்ணலாம். எனக்கு நான் தேடினேன் மோல்டு வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் வாங்கினோன்னா கொஞ்சம் லேட் ஆகுது டெலிவரி. அதனால தான் வந்து நான் இந்த ஒரு மெத்தட், இதுவும் வந்து ஈஸியாக இருக்குது. நமக்கு இது செலவில்லாமல் போயிடுச்சு. இது வந்து தூக்கி தான் போடுறது தான் இது. இப்போ எக்ஸஸ் வந்து நம்ம கொட்டிடலாம் கீழே. இப்போ இதுவும் அப்படியே வச்சிடலாம். இந்த ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தடவி விடலாம்.
இது சின்ன மோல்டாக இருக்கிறதுனால நம்ம ப்ரஷ்லேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஸ்பூன்லேயே தான் தடவுறேன். இந்த எக்ஸஸை நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உடனே வந்து ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ இன்னொரு கோட்டிங் நம்ம போடலாம். இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்தது. இது வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் இன்னொரு கோட்டிங். நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஈஸ்டர் எக் கிடைக்கும். இது திருப்பியும் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். செகண்ட் கோட்டிங். இப்போ இதையும் நான் எடுத்துட்டேன். இதுக்கும் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் நம்ம. இதே போல் நம்ம வந்து 2 கோட்டிங் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நம்ம எக்ஸஸை வந்து அதில் ஊற்றிடுறேன். இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால வந்து உடனே பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து திருப்பியும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் இது மாதிரி நம்ம வந்து விரித்து கொடுத்தோன்னா அந்த மோல்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம ஊற்றி இருக்கிற சாக்லேட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ வந்து ஈஸி வர்றது. சிலிக்கான் மோல்டாக இருந்தால் டப்புன்னு வந்துடும். இப்படி நீங்கள் பண்ண உடனே வந்துடும். இங்கே பாருங்க, அழகாக வந்துருச்சு. கொஞ்சம் அப்படி விரித்து கொடுங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வந்து இது மாதிரி விரித்து விடுங்க. அதே போல் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா அப்படியே வந்துடும். பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம நிறையா இது மாதிரி வந்து எக் ஷெல்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் திருப்பி. அதுக்கப்புறம் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். இது ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ இது உள்ள வந்து இது மாதிரி வந்து நான் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் சாக்லேட்டும் அந்த சீரக மிட்டாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து திருப்பி போட்டு சூடு பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பாத்திரத்து மேலே இப்படி வச்சோன்னா கொஞ்சம் இது வந்து லெவல் ஆகும். ஆன உடனே ரெண்டுத்தையும் அது மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ் மேலே திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். திருப்பி வச்சுருக்கேன். இது சூடாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு உடனே நம்ம எடுக்கணும். பார்த்து கொஞ்சம் இப்படி தேய்ச்சோன்னா அது வந்து லெவல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை இது உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதையும் வந்து லெவல் பண்ணி ஒட்டிட போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இது மாதிரி வந்து உள்ள சாக்லேட் இருக்கு, இது மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து சரியாக பேஸ்ட் ஆகலைன்னா இன்னொரு வாட்டி நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ சாக்லேட் ஈஸ்டர் எக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நீங்கள் டிசைன் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். சூப்பரான ஈஸ்டர் எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் ஈஸ்டர் எக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட். இது ஃபுல்லாகவே வந்து உடைச்சிங்கன்னா எல்லாமே சாக்லேட் தான். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸ்டருக்கு வந்து வீட்லேயே நம்ம வந்து ஈஸ்டர் எக்ஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். அது கூட நம்ம மோல்டு கூட வாங்கலைங்க, வெறும் கிண்டர் ஜாய் வச்சு எவ்வளோ அழகாக வந்து ஈஸ்டர் எக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். கடையில் கூட இது மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட்டோம். மோல்டுக்கும் செலவு பண்ணல. எவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு ஒரு மோல்டு கிடச்சிது. இது நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வந்து ரெசிபீஸோடு நாங்கள் வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈஸ்டர்.